வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை ஒடிசா மாநிலத்திற்கு ஒருநாள் பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது ரூர்கேலாவில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் கோளரங்கம் மற்றும் அறிவியல் மையம், பழங்குடியினர் அருங்காட்சியகம் உள்ளிட்டவற்றை திருமதி திரௌபதி முர்மு திறந்து வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் பலோட்ரா மாவட்டத்தில் உள்ள பச்பட்ராவில் அமைந்துள்ள நாட்டின் முதலாவது கிரீன்ஃபீல்டு ஒருங்கிணைந்த எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தை நாளை நாட்டிற்கு அர்ப்பணித்து உரையாற்றுகிறார். கோடை காலத்தில் மிக சாதாரணமாக ஏற்படும் பாதிப்புகளில் முக்கியமாக ஒன்று நீரிழப்பு. வெயில் காரணமாக மக்களுக்கு வியர்வையில் அதிக அளவு உப்புச்சத்துக்கள் வீணாகிறது. இதை சரி செய்ய உப்பு கலந்த மோர் மற்றும் நீர்பானங்கள் அல்லது ORS எனப்படும் உப்பு கரைசல் நீர் எடுப்பதன் மூலம் நீரிழப்பை தவிர்க்க முடியும் என்று புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் கூறியுள்ளார். காரைக்காலில் இயங்கி வரும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு 043682655521 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் உச்சகட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வரும் வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்க உள்ள ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது.